Hello students. So இன்னைக்கு நம்ம lesson number 4 10th standard science lesson number 4ல வந்து system of resistors பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம ரெசிஸ்டர்ஸை பற்றி நிறையா படிச்சிருக்கோம். அதோட டெஃபினேஷன் தென் அதோட யூனிட் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் டெய்லி லைஃப்பில் வந்து ஒரு ரெசிஸ்டர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா? இல்லை, we are using large number of resistors. ஸோ அந்த மாதிரி large number of resistors combine to form a complicated circuit. So and the combination தான் நம்ம என்ன சொல்கிறோம்? System of resistors. So you have the definition. The combination of resistors is known as the system of resistors, or you can also say grouping of resistors. ஓகேவா சார்? இந்த மாதிரி நிறைய ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா there are two methods. The combination of resistors வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஒன்று வந்து resistors connected in series, the another one is resistor connected in parallel. So we'll see one by one. The first one you are having resistors in series. ஓகேவா? ஸோ சீரீஸ் வேர்ட் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா சீரியல் பல்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சீரியல் பல்பு எவங்க யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும், நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீரியல் பல்பில் பார்த்தீங்கன்னா the bulbs are connected one after the other. அடுத்தடுத்து அது கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் த மீனிங் ஃபார் சீரீஸ். அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு 4 to 5 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிஸ்டர்ஸ் இஃப் யூ கனெக்டட் ஒன் ஆஃப்டர் தி அதர் then it is for said to be resistors in series. இப்போ இதில் ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். The first one, it will form a single loop. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A series circuit connects the components one after the other. இப்போ தான் சொன்னேன், it is connected one after the other to form a single loop. ஓகேவா? ஒரு லூப், சிங்கிள் லூப் தான் ஃபார்ம் ஆகும். Then a series circuit has only one loop through which current can pass. அந்த ஒரு சிங்கிள் லூப்பில் மட்டும்தான் கரண்ட் பாஸ் ஆக முடியும். ஸோ எவ்வளோ கரண்ட் நம்ம கொடுக்குறோமோ அந்த கரண்ட் வந்து இட் வில் பாஸ் டு த சர்க்யூட். தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இஃப் த சர்க்யூட் இஸ் இன்டரப்டட் அட் எனி பாயிண்ட் இன் த லூப், no current can pass to the circuit and hence no electrical appliances connected in the circuit will work. இதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போ நம்ம சர்க்யூட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அந்த சர்க்யூட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒயர் கட் ஆகிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சுன்னா கரண்ட் அங்கே பாஸ் ஆகுமா? ஆகாது. ஸோ நோ கரண்ட் வில் பாஸ். ப்ளஸ் அங்கனக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இல்லை ஏதாவது கேட்ஜெட் நம்ம கனெக்ட் கொடுத்துருந்தோம்னா that will not work. ஓகேவா? ஸோ that is the next point. ஸோ டெய்லி லைஃப்பில் நான் சொன்னேன் சீரியல் பல்ப் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் யூ ஹேவ் another one, flash lights. ஓகேவா? ஸோ சீரீஸ் circuits are commonly used in devices such as flash lights. ஓகேவா? Right. Now you have the definition for resistors in series. If the resistors are connected end to end so that the same current pass through each of them, then they are said to be connected in series. So that is the definition for series connection definition. So this is the circuit for resistors in series. Here you have 3 resistances R1, R2, R3. They are all connected in series. Series so now one after the other across the point X and Y. So இந்த 3 ரெசிஸ்டர்ஸ்க்குமே காமனான எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் X and Y. ஆனால் if you look at resistance R1, R1 எண்ட்ஸ் என்னது? Xும் Aவும். R2 எண்ட் என்னது? A and B. R3 எண்ட்ஸ் என்னது? B and Y. So they are all connected in series along with the battery, key and ammeter. Now when you switch on the battery or if you insert the key, the current I it flows along the circuitல வந்து flow ஆகும். So ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கரண்ட் ஐ இட் ரிமைன்ஸ் த சேம் கரண்ட் தான் என்ன ஆகும்? சர்க்யூட்டில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? Now next we come to potential difference. We know potential difference is applied across the ends of a conductor. இப்போ R1 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதோட எண்ட் என்னது? எக்ஸும் ஏவும். ஸோ இந்த எக்ஸுக்கும் ஏக்கு நடுவில் ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வருது, அதான் V1. அதே மாதிரி R2க்கு எண்ட் என்னன்னு சொன்னோம்? A and B. இந்த ரெண்டு எண்டுக்கு நல்ல பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணுறதா V2. தென் R3 எண்ட் என்னது? Bயும் Yயும். இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணுறோம், தட் இஸ் V3. ஓகேவா? ஸோ ஆர் யூ கேன் சே இன் அதர் வேர்ட்ஸ், V1 is the potential difference across R1, V2 is the potential difference across R2 and V3 is the potential difference across R3. இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ்க்கு தனித்தனியாக சொன்னோம். இப்போ மொத்தத்தில் total potential difference என்னவா இருக்கும்? that will be V. ஓகேவா? ஸோ V is the potential difference across the ends X and Y. மொத்தத்தில் potential difference வந்து V. Now இதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் எப்படி எழுதலாம்? V is equal to
V1 plus V2 plus V3. So this is the first equation. Okay va? Now we know the Ohm's law formula. V is equal to IR. So V is potential difference, I is the current and R is the resistance. That we take it as this V is equal to IR equation வந்து நம்ம second equation வச்சுக்கலாம். Now இதே equation வந்து நான் V1, V2, V3 தனித்தனியாக எழுத போகிறேன். எப்படி எழுதலாம்? V1 equal to IR1, that is third equation. V2 equal to IR2, fourth equation. And V3 equal to IR3 is the fifth equation. Okay va? Now we are going to substitute equation 2, 3, 4 and 5 in equation 1. அப்படி substitute பண்ண என்ன ஆகும்? So we have the formula V is equal to V1 plus V2 plus V3. So V க்கு பதிலா என்ன substitute பண்ணலாம்? இந்த இருக்கு IR substitute பண்ணுறோம். V1 க்கு பதிலா IR1, V2 IR2 and V3 க்கு பதிலா IR3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு நோ சேஞ்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா I is common. So I common எடுத்துட்டோம். Getting R1 plus R2 plus R3. Then both sides I gets cancelled. So remaining is RS equal to R1 plus R2 plus R3. This is the RS is the equivalent resistance. So from the formula what do you understand? In the formula RS equal to R1 plus R2 plus R3. இந்த formulaலேருந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? That when a number of resistors are connected in series, their equivalent resistance or you can say effective resistance is equal to the sum of the individual resistances. இதுக்கு மீனிங் என்ன? இப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க R1, R2, R3. இந்த 3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நீ ஆட் பண்ணிங்கன்னா you get the effective resistance. Okay va? So that is about நம்ம derivation பார்த்தோம். Suppose 3 ரெசிஸ்டர்ஸ்க்கு பதிலாக நம்ம n ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட, ரைட்? ஸோ when n ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், n ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆர். and they are all connected in series, then their equivalent resistance எவ்வளோவா இருக்கும்? It will be NR. So therefore you have the formula RS equal to NR. Now from this formula you can conclude that the equivalent resistance in a series combination is greater than the highest of the individual resistance. So individual resistance la endha resistance ku highest value irukko அந்த value oda equivalent resistance will be greater. Our next topic is resistance in parallel. ஸோ எப்படி சீரீஸ் சர்க்கியூட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து தேவர் கனெக்டட் ஒன் ஆஃப்டர் தி அதர் சொன்னோமோ, அதே மாதிரி இதில் வந்து parallel சர்க்கியூட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வில் பி கனெக்டட் ஒன் பிலோ தி அதர். ஸோ அப்படி கனெக்ட் பண்ண போகும்போது வில் பி கெட்டிங் 2 or more loops. ஓகேவா? ஸோ parallel circuit has 2 or more loops through which current can pass. ஸோ current pass ஆகிறதுக்கு வந்து you are having more than 2 loops. ஓகேவா? அப்படி தனித்தனி லூப்ஸ் இருக்க போகும்போது இப்போ ஏதோ ஒரு லூப்பில் வந்து வயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு இல்லை பிரேக் ஆகிடுச்சின்னா இந்த ரிமைனிங் லூப்ஸில் உள்ள சர்க்கியூட் வந்து இட் வில் பி ஃபங்க்ஷனிங். ஓகேவா? எந்த சர்க்கியூட்டில் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கோ அந்த சர்க்கியூட்டில் மட்டும் தான் கரண்ட்டு பாஸ் ஆகாது, மித்தபடி அதர் லூப்ஸில் வந்து கரண்ட் வில் கண்டினியூ டு ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி சர்க்கியூட் parallel சர்க்கியூட் எங்கே பார்க்கலாம்னா இட் வில் இஸ் ஃபவுண்ட் இன் ஹவுசஸ், டொமஸ்டிக் ஹவுஸ். நம்ம வீட்டில் எல்லாம் சர்க்கியூட் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆஃப் parallel circuits. ஓகேவா? that is one of the example. So here you have the circuit for parallel connection. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் ரெசிஸ்டர்ஸ் இன் parallel. ஸோ அதே அந்த இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. சர்க்கியூட் பாருங்கள். ஸோ ஹியர் யூ ஹேவ் R1, R2, R3 3 ரெசிஸ்டன்ஸஸ் இருக்குது. they are all connected one below the other. அடுத்தடுத்து கீழே இருக்கிறதுனால it is parallel. சீரீஸில் நம்ம என்ன சொன்னோம்? ஒன் ஆஃப்டர் தி அதர் இருந்துச்சு. parallel வந்து ஒன் பிலோ தி அதர். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வர்றதை நம்ம என்ன சொல்கிறோம்? parallel சர்க்கியூட்டுன்னு சொல்கிறோம். ஒன் மோர் திங் நீங்கள் கவனிச்சிங்கன்னா the ends of R1, R2, R3 they are connected to the common points X and Y. இந்த 3 ரெசிஸ்டன்ஸ்க்குமே பாயிண்ட்ஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸு ஒய் மூணுக்குமே காமன் தான். சரியா? ரைட்டு. ஸோ திஸ் இஸ் த parallel சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட் இந்த காம்பினேஷனுக்கு வந்து we are giving battery connection, key and ammeter. ஓகேவா? சீரீஸில் இதே மாதிரி நம்ம பார்த்தோம் பேட்டரி, key and ammeter. ஓகே. then one more thing, x and y பாயிண்ட்டுங்கிறதுல we are connecting a voltmeter. சீரீஸில் பார்த்தீங்கன்னா V1, V2, V3 தனித்தனியாக இருக்கும் because their end points were differing. but here the points they are same
அதனால் மூணு ரெசிஸ்டன்ஸுக்குமே காமனான ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், வோல்ட்டு வி. ஓகேவா? சரி, இப்போ பேட்ரி ஆன் பண்ணிட்டோம், இல்லை கீ இன்சர்ட் பண்ணோன்னா the current I it will begin to flow from the positive end of the battery. So when to positive terminal இருந்து current I it will flow, it will come to point X. இப்போ இந்த X பாயிண்ட்டுக்கு வந்தோடனே கரண்ட் வந்து 3 பார்ட்டாக பிரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ ஏன்னா லூப் வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் லூப், செகண்ட் லூப், தேர்ட் லூப், 3 டிஃப்ரெண்ட் பாத்ஸ் இருக்குது. அதனால் current it will flow from positive of the battery, it will come to X. From here it will be divided into 3 path. ஸோ R1க்கு போகிற கரண்ட்டை வந்து நம்ம I1 வச்சுக்கணும், R2ஓட கரண்ட் வந்து I2 and R3க்கு போகிற கரண்ட் வந்து I3. Then it will flow through this and come to Y point. Yக்கு வரப்போகும்போது திரும்ப சேர்ந்து அந்த கரண்ட் வந்து ஐயாவே திரும்ப நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்துடும். சரியா? இப்போ சீரீஸில் எப்படி நம்ம 2 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொன்னோமோ அதே மாதிரி பேரலல் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, here potential difference V remains the same. potential difference வந்து சேமாக இருக்கும், பட் current will vary. current வந்து என்ன வரும்? டிஃபர் ஆகும். I1, I2, I3 it will differ. ஸோ நம்ம இதை வந்து எப்படி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் எழுத போகிறோம்? the total current I is equal to I1 plus I2 plus I3. கரெக்டா? நான் சொன்ன மாதிரி கரண்ட் I இங்கே போகுது, இங்கே போய் 3 பிரிஞ்சிடும், திரும்ப வெளியே வர போகும்போது அதே கரண்ட் ஐயாக வந்துடும். ஸோ I is equal to I1 plus I2 plus I3. Now we again come to Ohm's law formula. V is equal to I into R. ஸோ இதில் வந்து I என்னவாயிரும்? I is equal to V divided by R. So let this be first equation. ஓகேவா? Then this becomes the second equation. Now இந்த ஃபார்முலா வந்து நான் காமன் ஐக்கு எழுதியிருக்கேன். இதே மாதிரி I1, I2, I3 மூணுத்துக்குமே எழுத போகிறோம். ஸோ ஹேவிங் I1 is equal to V by R1. ஏன் நம்ம இங்கே V1 போடலை? பிகாஸ் V is common for all the 3 things. ஓகேவா? ஸோ I1 is equal to V by R1. This is the third equation. I2 equal to V by R2. So this becomes fourth equation. அதே மாதிரி I3 is equal to V by R3. This becomes the fifth equation. So நம்ம வந்து ஐக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். I1, I2, I3 மூணுக்குமே வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இங்கே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா V is common because potential difference remains the same. Now we are substituting 2, 3, 4 and 5. இந்த 4 equation வந்து we are going to substitute in equation 1. So ஐக்கு பதில் என்ன எழுதலாம்? So V by R. ஐக்கு பதில் என்ன எழுதுறோம்? V by R is equal to I1 பதில் என்ன எழுதலாம்? V by R1 plus V by R2 plus V by R3. ஓகேவா? ஸோ இங்கே வேணால் நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதலாம். சப்ஸ்டிடியூட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? 2, 3, 4, 5 in equation 1. ஓகேவா? ஸோ இது வந்து ரீசன் எழுதலாம். சரி, ஸோ லெஃப்ட் சைடு ஆஸ் இட் இஸ் V by R. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் V காமன், ஸோ அது வெளியில் வந்துடும். இன்சைட் த ப்ராக்கெட் இட் பிகம்ஸ் 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Both side V cancel ஆயிடும். Then next step 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. This is the final equation. Since this is resistance in parallel, அதனால் இங்கே வந்து effective resistance RPன்னு போட்டுடலாம். So 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. This is the final effective resistance. So from the formula, what do we conclude? When a number of resistors are connected in parallel, the sum of the reciprocals of the individual resistances is equal to the reciprocal of the effective or the equivalent resistance. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம டெரிவேஷனில் பார்த்தோம்ல 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதா உங்களுக்கு வந்து if you take the sum of the reciprocal of the individual resistances, that will be equal to the reciprocal of the effective or you can say equivalent resistance. ஓகேவா? ஸோ இதே மாதிரி if you are having n resistor, நம்ம 3 ரெசிஸ்டன்ஸ் வந்தோமோ அதுக்கு பதில் n ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா what will be the formula? You will be having 1 by RP is equal to
1 by r plus 1 by r plus 1 by r and so till n resistors. So finally you get n by r. இதே இது நம்ம reciprocal பண்ணிட்டோம்னா you getting rp is equal to r by n. Okay va? That is about the n resistors connected in parallel where each resistance oda value எவ்வளோ இருக்கணும் capital R. Okay va? Now finally what is the conclusion? The equivalent resistance in a parallel combination is less than the lowest of the individual resistance. நம்ம எடுத்திருக்க individual resistanceல இருக்கிறதுலே குறைவான resistance value எது இருக்குமோ அதோட குறைச்சதா என்ன வரும் இந்த equivalent resistance ஓட value. இது வரைக்கும் நம்ம சீரீஸ் அண்ட் parallel கனெக்ஷன்ஸ் வந்து தனித்தனியாக பார்த்தோம். இப்போ அடுத்த டாபிக் வந்து ரெண்டுமே சேர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் parallel ரெசிஸ்டர்ஸ். ஸோ ஹெட்டிங் திரும்ப நல்லா கவனிச்சிங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலாக அரேஞ்ச் பண்ணியிருப்போம் அண்ட் தென் கனெக்ஷன் கொடுக்குறது வந்து சீரீஸ். ஸோ இட் இஸ் காம்பினேஷன், ரெண்டு கம்பைன் பண்ணி வரும் சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் parallel ரெசிஸ்டர். ஸோ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா so you are considering the connection of a set of parallel resistors. ரைட்டா parallel resistors நம்ம மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு ரெண்டு செட் ஆஃப் parallel resistors வச்சுட்டு then they are connected in series. ரெண்டுக்கு நல்ல நம்ம series கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா then it is called as series parallel circuit. ஓகேவா ரைட். இது மாதிரி let R1 and R2 be connected in parallel to give the effective resistances of RP1. இப்போ நம்ம R1 ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, R2 ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, ரெண்டுமே பேரலாக கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும் RP1. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேரலல். அதே மாதிரி R3 ஒரு ரெசிஸ்டர், R4 இன்னொரு ரெசிஸ்டர், தேர் கனெக்டட் இன் பேரலல், இதுவும் பேரலல் தான். அப்போ அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னவாயிரும் RP2. ஏன் RP1 RP2 ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா பிகாஸ் தேர் ஆர் டூ பேரலல் கனெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ RP1 RP2 தனித்தனியாக பேரலல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு எஃபெக்டிவ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து தேர் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ சீரீஸில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா யூ வில் கெட்டு RP1 ப்ளஸ் RP2. சரியா ரைட்டு. ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் அ டயக்ராம் ஹியர். சீரீஸ் பேரலல் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு செட் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர் இருக்குது. that is R1 and R2 on the left side. ஓகேவா? லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் மேலே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, கீழே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. மேலே இருக்க ரெசிஸ்டர் வந்து R2, கீழே இருக்க ரெசிஸ்டர் வந்து R1, ரெண்டுமே பேரலல் கனெக்ஷன். ஓகேவா? அதே மாதிரி ரைட் சைடில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மேலே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, that is R4, கீழே ஒரு ரெசிஸ்டர் R3. again both are connected in parallel. ஸோ ரெண்டுக்குமே எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RP1 and RP2 தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அகைன் we are connecting in series. ஸோ அப்படி சீரீஸில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா ஃபைனலி த நெட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டோட்டல், நெட்டுனா எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக ஆர் டோட்டல் வில் பி ஈக்குவல் டு RP1 ப்ளஸ் RP2. ஸோ தட் இஸ் அபவுட் சீரீஸ் பேரலல் காம்பினேஷன். இல்லை என்ன சொன்னோம், resistors they are in parallel but the connections it is given in series. இப்போ அடுத்த ஒரு டாபிக் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். எப்படி parallel கனெக்ஷன் கொடுக்குறது வந்து parallel, ஆனால் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் சீரீஸில் இருக்கும். ரெசிஸ்டர்ஸ் எப்படி இருக்கும் சீரீஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் லெட் us see the diagram பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்து ஒரு ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் they are connected one after the other. they are R3 and R4. லெஃப்ட் சைடில் R3, ரைட் சைடில் R4. they are in series. அப்படியே அதுக்கு கீழே again there are two resistors connected one after the other. they are R1 and R2. so having two set of series connection. இந்த series connection ஓட effective resistance திரும்ப நம்ம போட்டோம்னா it will be in parallel. ரைட்டா? therefore it is called as parallel series combination of resistors. ஓகேவா? சரி, இதில் அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ let R1 and R2 be connected in series to give the effective resistance RS1. ஸோ R1 R2 வந்து சீரீஸில் இருக்கிறதுனால அவங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சுக்கிறோம் RS1. ஓகேவா? அதே மாதிரி R3 and R4 they are connected in series. ஸோ அவங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் RS2. ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க ரெண்டு பேருமே அடுத்து எப்படி இருக்காங்க, they are connected in parallel. அப்படி பேரலில் கனெக்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு ஃபார்முலா அடுத்து எப்படி வரும், you are getting 1 by R total. the net effective resistance 1 by R total is equal to 1 by RS1
ப்ளஸ் 1/RS2. ஸோ இது வந்து இந்த ரெண்டு டாபிக்ஸ் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சால்விங் த ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ த சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் parallel ரெசிஸ்டர்ஸும் parallel connection of series resistors ரெண்டுமே it will be useful for solving the numerical problems. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த டேயில் வந்து ஃபுல்லாக சீரீஸ் parallel பார்த்தோமா? now you have to compare, you have to distinguish. ஓகேவா? ஸோ distinguish பார்ப்போம். ஸோ you have to differentiate series connection and parallel. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு about equivalent resistance. equivalent resistance எப்படி இருக்கும்? சீரீஸில் வந்து it will be more and parallel it will be less. ஓகேவா? சீரீஸில் it will be more than the highest resistance and parallel it will be less than the lowest resistance. amount of current எப்படி இருக்கும்? சீரீஸில் வந்து the current is less as the effective resistance is more. ரெசிஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னோம்? it is opposing the flow of current. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா current flow will be less. parallel எப்படி இருக்கும்? current is more as effective resistance is less. effective resistance கம்மியாக இருக்கிறதுனால current வந்து அதிகமாக flow ஆகும். ஓகே, தேர்ட் ஒன் switching on and off. சீரீஸில் நம்ம பார்த்தோம்னா it is only one loop. ஸோ எங்கேயாவது ஒரு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா the appliance will not work. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க, if one appliance is disconnected others does not work. ஓகேவா? parallel பார்த்தீங்கன்னா there are too many loops, ரைட்டா? more than 2 loops இருக்கிறதுனால ஏதாவது ஒரு லூப் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் லூப்பில் இருக்க apparatus appliances வந்து it will work. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க, if one appliances is disconnected others will work independently. தனித்தனியாக அது வந்து ஒர்க் ஆகும். தேங்க்யூ.